தியானிக்கிற ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்தில் அந்த வசனங்களை நாம் வாசிப்போம். கரடானவைகள் சமமாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. கடந்த வாரங்களாக 3 வாரங்களாக நாம் அதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பள்ளங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமை, ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த வளர்ச்சிக்குள் கடந்து வர வேண்டும் என்று போன வாரமும் அதுக்கு முந்தின வாரங்களிலே நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் கூட கடைசி அந்த பகுதியில் கடைசியாக இருக்கிற கரடானவைகள் எல்லாம் சமமாக்கப்பட வேண்டும் என்று நாம் தியானித்து நாம் இந்த பகுதியை நிறைவு செய்ய போகிறோம். கரடு என்று சொல்லும்போது ஒரு சாலை அல்லது ஒரு பகுதி கவனிக்கப்படாமலே இருக்கும்போது அதில் பள்ளங்கள், மேடுகள் அல்லது சிறிய சிறிய கற்கள் இது எல்லாம் அதில் சேர்ந்து அல்லது மண்ணரிப்பு உண்டாகி அல்லது சின்ன சின்ன மண்மேடுகள் உண்டாகி இது எல்லாம் அப்படியே திட்டு மாதிரி அப்படியே மாறிடும். கவனிக்கப்படாமல் அப்படியே இருக்கிறதுனால மழை பெஞ்சதுல சரியில்லாமல் போகிறது, மண் சேர்ந்து ஒரு ஓரத்தில் அப்படி நிற்கிறது, இப்படி எல்லாம் சேர்ந்து கவனிக்கப்படாத அந்த சாலை சில நாட்களிலே குன்றுகளாக அது என்ன பண்ணிடும், அதாவது சின்ன கரடுகளாக என்ன பண்ணிடும், மாறிடும். ஃபர்ஸ்ட் அது மெதுவாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் அது கரடு மாதிரி மாறிடும். ஆங்கிலத்தில் சொல்ல போனால் ரஃப்பான ஸ்பேஸாக மாறிடும், ரஃப்பான இடமா மாறிடும். தமிழில் சொல்ல போனால் கரடுங்கிறதோட கடினமான பகுதி அது என்ன மாறிடும். அதை நல்லா மொழிபெயர்க்கணும்னா கரடுன்னு சொல்வதை விட கடினமான பகுதி. கடினமான பகுதிங்கிறது ஃபர்ஸ்ட் மெதுவான பகுதியாக இருந்துதான் அது போக 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 அது கரடான பகுதி என்ன பண்ணுது, கடினமான பகுதியாக மாறுகிறது. அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மகிமை அடைய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தர வேண்டும் என்றால் பள்ளங்கள் சரி செய்யப்பட வேண்டும் என்று பார்த்தோம். மேடுகள் ஆகிய பெருமைகள் சரி செய்யப்பட வேண்டும், கோணல்கள் சரி செய்யப்பட வேண்டும் என்று பார்த்தோம். அப்ப இன்னைக்கு நமக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கரடு முரடானவைகள் சரி செய்யப்பட வேண்டும். அல்லேலூயா. 2 விஷயங்களை நம்ம பார்த்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கலாம். லேவியராகமம் 13, 10, 11. 140வது பக்கம் வாசி. வாசிங்க. போதும். இங்கு குஷ்டரோகத்தை குறித்து ஒரு பிரமாணம் இருக்கிறது. இதை நம்ம கரடான பகுதிக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த 10வது வசனத்துல குஷ்டரோகத்துல விதவிதமான நிறைய குஷ்டரோகங்கள் இருக்கிறது. அது ஆசாரியர்கள் இடத்துல அந்த நாட்கள்ல காண்பிக்க வேண்டும். அப்பொழுது ஒரு விதமான குஷ்டரோகம் இருக்கிறது, அதற்கு பேர் நாள்பட்ட குஷ்டரோகம். அது எப்படி இருக்குமா, கூப்பிட்டு வர்றாங்க, குஷ்டரோகம் ஒரு மனுஷனுக்கு இருந்தால் அவனை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர வேண்டும். அப்பொழுது ஆசாரியன் அவனை பார்த்து தோளிலே வெள்ளையான தடிப்பு இருக்கிறதா என்கிறத என்ன பண்ணுவாங்க, அவங்க உடம்புல இருக்குதாங்கிறத பார்ப்பாங்க. அப்ப அந்த குஷ்டரோகம் என்ன பண்ணுது, ரொம்ப நாள் அவன் உடம்புக்குள்ள இருந்ததுனால தோளில என்ன பண்ணிருக்கு, தடிப்பு உண்டாக்கியிருக்கு. அடுத்து அது மயிரை வெண்மையாக மாற பண்ணிட்டு என்றும், அடுத்து தோலை தடிப்பா மாத்தி அதுக்கப்புறம் அது எப்படி மாறிடுச்சு, முடியெல்லாம் அது என்னவாயிருக்கு, தோலுக்கு மேல உள்ள முடிய வெண்மையாக அது மாற்றி இருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த தடிப்புள்ள இடத்திலே ரண மாம்சம் உண்டென்றும் கண்டால் அது அவன் சரீரத்தில் உள்ள நாள்பட்ட குஷ்டம். நாள்பட்ட இதை மட்டும் தான் நீங்க எடுத்துக்கணும். நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், ரொம்ப நாள் இருக்கிற ஒரு சின்ன மேடு, ரொம்ப நாள் இருக்கிற ஒரு மண் திட்டு அப்படியே கல்லு மாதிரி கரடு மாதிரி மாறினது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக தவறுகள், அநேக பாவங்கள் விட்டு வைக்கப்பட்டு சில நாட்கள் கழித்து அது கரடு மாதிரி என்ன ஆயிரும், ஃபார்ம் ஆயிரும். அல்லேலூயா. அதை தான் இங்க குஷ்டரோகத்துக்கு ஆண்டவர் ஒப்பிட்டு பேசுகிறார். இந்த நாள்பட்ட குஷ்டரோகத்தையும் கரடையும் நீங்கள் 1ஐயும் 2 கம்பேர் பண்ணிக்கலாம். 2 ஒண்ணுதான். ரொம்ப நாள் இருந்த மண் திட்டு ஒரு கரடு மாதிரி மாறிடுச்சு.
இங்க ரொம்ப நாள் இருந்த ஒரு குஷ்டரோகம் உடம்புல ஒரு தடிப்பை கொண்டு வந்துருச்சு. அதுல இருந்து முடி வெண்மையாக மாறிவிட்டது. அடுத்து அது ரணமாம்சமாக இருக்கிறது. உள்ள அது அந்த உடம்ப அரிச்சுக்கிட்டே இருக்குது, உடம்ப தின்னுக்கிட்டே இருக்குது. ரணமாம்சம். ரணமாம்சம் என்று சொல்லும்போது அந்த அந்த புண்ணுக்கு இன்னும் உயிர் இருக்குது. அது இன்னும் அந்த குஷ்டரோகத்தில் உள்ளவங்களை பார்க்கலாம், அப்படியே சதையை சாப்பிட்டுக்கிட்டே வரும். அது ரொம்ப நாள் இருந்து தன் உடம்பை சாப்பிட்டுக்கிட்டே வர்றது கூட அவங்க அறியாதபடிக்கு அது அவங்கள முழுசா சாப்பிட்ரும். குஷ்டரோகம்ங்கிறது ஒரு மனுஷனை அவனுக்குள்ள இருந்து அவனையே சாப்பிட்ற ஒரு நோய் தான் குஷ்டரோகம். அது மாதிரி ஒரு மண் மேடுகள் அப்படியே கரடாக மாறுறது மாதிரி, நாள்பட்ட குஷ்டம் ஒரு மனுஷனை அழிக்கிற மாதிரி, ஒரு மனுஷனுக்குள் இருக்கிற பாவம், ஒரு மனுஷனுக்குள் இருக்கிற சிறிய தவறு, அதை விட்டு வச்சோம்னா ரொம்ப நாள் ஆச்சுன்னா அது ஒரு மண் திட்டை போல மாறிவிடும். கரங்களை வித்தரம் இல்லையா சொல்லுங்க. சின்ன பொய் அப்படின்னு நீங்க விட்டு வச்சா கொஞ்ச நாள்ல அது விடுதலை ஆக முடியாத ஒரு பெரிய பாவமாக மாறிவிடும். சின்ன இச்சை தான் அப்படின்னு நீங்க விட்டு வச்சா அதுல இருந்து நீங்க வெளியில வர முடியாதபடிக்கு அது பெரிய பாவமாக மாறிவிடும். அல்லேலூயா. சின்ன பொருளாசை என்று நீங்கள் விட்டு வைத்தால் வெளியில வர முடியாத பெரிய பாவமாக அது மாறிவிடும். எந்த ஒரு தவறையும் எந்த ஒரு பாவத்தையும் நீங்கள் ஆரம்பத்திலேயே சரி செய்வது நல்லது. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? சரி செய்யணும். குஷ்டரோகம் ஆரம்பிக்கும் பொழுதே அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சரி செய்யணும். அது வீக்கம் அடைகிற வரை என்ன பண்ணக்கூடாது? விடக்கூடாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா ஒரு என்ன சொல்றாங்க, உணர்வு இல்லாம அந்த ஸ்கிரீன்ல இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, உடனே மருத்துவர் என்ன பண்ணுங்க, அணுகுங்கன்னு சொல்றாங்கல்ல. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த பாவம் நம்மை மேற்கொள்ள விடக்கூடாது. அல்லேலூயா. ஆரம்பத்திலேயே இந்த எந்த ஒரு நோயையும் ஆரம்பத்திலேயே நம்ம கண்டறிஞ்சு அதை தடுத்து நிறுத்திட்டா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமா விடுதலையை தருவார். அல்லேலூயா. ஆரம்பத்துல என்ன பண்ணணும்? பாவத்தை கண்டறிஞ்சிடும். இல்லைன்னா அதுல இருந்து விடுதலை ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது தோலில் தடிப்பை உண்டாக்குகிறது. என்னென்ன செய்தா அது என்ன பண்ணுது? தோலிலே தடிப்பை உண்டாக்குகிறது. அப்புறம் அந்த ஸ்கின்னில் அந்த முடி என்ன பண்ணுது? வெள்ளையா மாற்றுது. அப்புறம் அந்த உடம்ப திங்க ஆரம்பிச்சது. அல்லேலூயா. இது இந்த குஷ்டரோகம் பைபிள்ல படிச்சாலே நீங்க பாவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். எதை எடுத்துக்கணும்? நீங்க எல்லாரும் பாவத்தை கம்பேர் பண்ணணும். பாவம் நார்மலா உங்க உடம்புக்குள்ள உங்க ஆத்மாக்குள்ள வரும். அது சரீரத்துல உங்கள் ஆத்மாவை அழிக்க ஆரம்பிக்கும். தடிப்பு வருவது போல் அது கொஞ்சம் மேற்கொள்ளும். அப்புறம் ரோமம் மாறும். ரோமம் வெள்ளையா மாறுதுன்னா முடி என்கிறது மகிமைக்கு ஒப்பாக இருக்கிறது. முடி என்கிறது என்ன? ஒரு மனுஷனுக்கு முடி என்கிறது மகிமை. நம்மளுடைய மகிமை, நம்முடைய கிருபை எல்லாம் இந்த பாவம் இழக்க பண்ணும். ரண மாம்சம் என்று சொல்லும் போது நம்மை அழிக்கிற தன்மை, தேவனுக்கு நமக்கும் உள்ள உறவை அழிக்கிற தன்மை, இது எல்லாம் உங்களுக்குள் இருந்து 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 நீங்க படர விட்டுக்கிட்டே இருந்தா அந்த குஷ்டரோகம் உங்களை அழிப்பது போல் பாவம் நம்மை ஒரு நாள் அழித்து விடும். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் ஆண்டவர் சொல்கிறார், கரடானவைகள் எல்லாம் மண் திட்டா இருக்கும் போதே உடைச்சிடணும் சொல்றாரு. மண் கட்டிலாம் எப்படி உருவாகுது? கல் எப்படி உருவாச்சு? மண் கட்டிகளாக சேர்ந்துதான், அந்த மண்கள் சேர்ந்துதான் ஒரு மண்கட்டியாக உருவாச்சு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவருக்கு நீங்கள் வழியை ஆயத்தம் பண்ணணும்னா உங்களுக்குள்ள இருக்கிற கரடுகள் உடைக்கப்பட வேண்டும். ஆரம்பமா இருந்தா அந்த பாவத்தை இப்படி இப்படி பிசைஞ்சு விட்டீங்கன்னா கீழே விழுந்துரும். ஆனா ரொம்ப நாள் ஆச்சுன்னா உடைக்க முடியாது. அப்புறம் உளி வச்சு சுத்தியில் வச்சு உடைச்சால் அது என்ன ஆகாது? உடையாது. ஆண்டவர் இப்பொழுதே நம்மை மனம் திரும்ப சொல்லுகிறார். பாவம் செய்ய 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 இருதயம் என்ன ஆகும்னா உணர்வற்று போகும். அல்லேலூயா. உணர்வு இல்லாமல் மாறி போகும். ஃபர்ஸ்ட் உணர்வு இருக்கும், அப்புறம் உணர்வு இல்லாமல் போகும். இப்போ மண்வெட்டி பிடிக்கிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு கஷ்டமான வேலை பார்க்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கே புண்ணு வரும், பொக்களம் வரும், அப்புறம் புண்ணு வரும், அப்புறம் காய்ச்சிரும். அது மாதிரி நம்மளுடைய இருதயமும் சின்ன பாவம் பண்ணும்போது முதல்ல பண்ணும்போது இருதயம் டப்பு டப்பு டப்புன்னு அடிக்கும், பயமா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மன்னிப்பு கேட்கறதுல கொஞ்சம் அசால்ட்டு கேட்கும். ஆண்டவரே ஃபர்ஸ்ட் அழுது மன்னிப்பு கேட்போம், ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்கன்னு. அடுத்து கொஞ்ச நேரம் மன்னிப்பு கேட்போம். அப்புறம் ஆண்டவரே இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணாமலாம் இருக்கும், ஒரு மன்னிப்பு என்ன பண்ணுங்க கொடுங்க, மன்னிச்சுக்கிறங்க, அடி என் பாவி என்பதை நீர் அறிவீர், எனக்கு அந்த பாவத்தை மன்னி. இன்னைக்கு பாருங்களேன், சர்ச்சுகளில் எப்படி பாரம்பரியமா சொல்றது மாதிரி எங்க பாவங்களை மன்னியும், என் பாவமே என் பாவமேன்னு நம்ம பாவத்தை பத்தி ஒரு உணர்வு இல்லாமல் நம்ம அறிக்கை எடுக்கிற இடத்துக்கு நம்ம வர்றதுக்கு காரணம் நம்முடைய பாவம் குஷ்டரோகமாக அது முத்தி போச்சு, அல்லது கரடாக அந்த பாவம் என்ன ஆயிடுச்சு? மாறி போச்சு.
உணர்வுள்ள ஒரு இருதயம் வேணும். சவுலை வந்து தாவீதை துரத்திக்கிட்டே இருக்காரு. சவுல் வந்து இப்ப மாட்டிட்டாரு தாவீது கையில. அப்ப தாவீதுடைய ஆட்கள் சொல்றாங்க, அவனை கொன்றுவோம், பாத்துக்கிறோம், உங்களை துரத்திக்கிட்டே இருக்கான், அந்த சவுலை கொன்றுங்க அப்படின்னு. ஆனா சவுல் இடத்துல போய் தாவீது அவன் சால்வையின் ஓரத்தை என்ன பண்ணினா வெட்டிட்டான். அவன் திரும்பி இருக்கும்போது வெட்டிட்டு வந்து தூரத்துல இருந்து, சவுலே யாரை தேடுகிறீர், என்னைவா தேடிக்கிட்டு இருக்கீங்க, நான் என்ன பாவம் செஞ்சேன், இங்க பாருங்க, நீங்க என் கையில கிடைச்சிங்க, உங்க சால்வை ஓரத்தை நான் என்ன பண்ணிட்டேன், வெட்டிட்டு வந்துட்டேன். சால்வையை வெட்டுன எனக்கு உங்களை வெட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், ஆனாலும் நான் உத்தமன் பாத்தீங்களா, உங்க சால்வையை மட்டும் தான் வெட்டிட்டு வந்திருக்கேன்னு சொன்னான். அதுக்கு இவன் கழுத்தை என்ன பண்ணிருக்கலாம், வெட்டி இருக்கலாம். போய் அந்த சால்வையை வெட்டிட்டு வந்து இந்த டைலாக்லாம் பேசுனதுனால தாவீதுடைய இருதயம் அவன் இருதயத்துல துடிச்சுச்சான். என்ன துடிச்சுச்சான், இப்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருத்தவன் சால்வையை என்ன பண்ணிட்டு வந்துட்டோம், வெட்டிட்டோம். இதே தாவீதுக்கு இருதயம் மென்மையா இருந்துச்சு. இதே தாவீது ஒரு பெண்ணிடத்துல பாவம் செஞ்சு அவன் கணவனை யுத்த முனையில வச்சு திட்டம் போட்டு கொலை செய்யறான். அந்த தாவீதுடைய இருதயம் அப்பொழுது மென்மையாக இல்லை, கரடாக என்ன ஆயிருச்சு, மாறிடுச்சு. ஒரு சால்வையை வெட்டினதுக்கு துடித்தவன் ஒரு ஆளை கொல்லும் போது அவன் இருதயம் என்ன பண்ணல, துடிக்கல. நம்ம இருதயமும் சில வேளைகள் எப்படித்தான் மாறிடுச்சு. ரொம்ப சென்சிட்டிவா உங்களுடைய இருதயம் இருக்க வேண்டும், ரொம்ப மென்மையா உங்களுடைய இருதயம் இருக்க வேண்டும். சின்ன தவறு செய்தாலும் உங்கள் இருதயம் துடிக்கிறதா இருக்குமானால் நிச்சயமாய் நீங்கள் பரிசுத்தத்தில் வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள். பெரிய பெரிய தப்பை செஞ்சுக்கிட்டு கூட நமக்கு ஒரு உணர்வு இல்லைன்னா நம் ரொம்ப துரதிருஷ்டசாலிகள். நம்ம மேல இருக்கிற அந்த குஷ்டம் எப்படி போயிருச்சுன்னா தோலுக்கு வந்து விட்டது. தோல் மேல இருக்கிற முடியை வெண்மையாக்கிருச்சு, அது ரணமாம்சமா மாறிடுச்சு, அது நம்மளை அழித்து கொண்டே இருக்கிறது. மண்மேடுகள் எல்லாம் கரடாக மாறிவிட்டது. ஃபர்ஸ்ட் கையில பெசஞ்சு விட்டா போயிடும், இப்ப சுத்தியில வச்சு அடிக்கணும். சில பேருக்கு ஜேசிபி வச்சு அடிச்சாலும் என்ன பண்ணாது, அந்த கரடு உடையாது. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே ஒரு மெதுவான இருதயத்தை நீர் எனக்கு தருவீரா. அல்லேலூயா. பாவத்தை குறித்து ரொம்ப ஒரு மென்மையான இருதயத்தை நீ தருவீரா. ஆண்டவர் பரிசுத்தத்துக்கு புறாவை கர்த்தர் அடையாளமாக காண்பிப்பார். புறா எப்படின்னா 360 டிகிரியும் அது பார்க்கக்கூடிய அதுக்கு கண்கள் இருக்கிறது. 360 டிகிரி நம்ம நேரம் மட்டும் தானே பார்ப்போம், அது சைடு வியூ எல்லாம் பார்க்கும். இப்படி பார்க்கும் பொழுது அதற்கு பிடிக்காத ஒரு அந்நிய ஒரு பறவையோ அந்நியரோ வந்து இறங்கும் போது இந்த புறா உடனே அதை உணர்ந்துகிட்டு அந்த இடத்த விட்டு என்ன பண்ணிரும், சிறகடிச்சு பறந்துடும். அவ்வளவு ஒரு துல்லியம், அவ்வளவு ஒரு பரிசுத்தத்துல ஒரு துல்லியம் இந்த புறாவுக்குள் இருந்தது. அப்படிப்பட்ட பரிசுத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் தருவாராக. அல்லேலூயா. ஆனா காகமும் புறாவும் பேழைக்குள் இருந்துச்சு. ஆண்டவர் மனுஷர்ல ஃபுல்லா அழிச்சிட்டாரு. தண்ணியில ஃபுல்லா பணம் மிதந்து அப்படியே ஓடுது. வயிறு ஊதி வாய் ஊதி. உங்களுக்கு தெரியும் கடல்ல செத்தவங்க எப்படி உடம்பு அமைப்பு இருக்கும்னு. பாலமா பிரிஞ்சிரும் உடம்பு, அப்படியே ஊதி கிழிஞ்சிரும், சதைகள் எல்லாம் அப்படியே போக ஆரம்பிச்சிரும். அப்ப நோவா வந்து தண்ணி வத்திருச்சான்னு பாக்குறதுக்காக முதலாவது ஒரு காகத்தை விடுகிறார். காகம் போக்கும் வரத்துமா இருந்தது. என்ன அதுக்கு நல்ல சாப்பாடு. போன உடனே அது எங்க இறங்கிரும், அது எங்க லேண்ட் ஆகும், பாடி மேல என்ன பண்ணிரும், இறங்கும். அந்த சதையெல்லாம் கொத்தி என்ன பண்ண அந்த காக்கா சாப்பிடும். அதுக்கப்புறம் பேழைக்கு வரும். போக்குவரத்துமா இருந்தது. புறாவை இரண்டாவது அனுப்புகிறார். புறாவை அனுப்பும் பொழுது புறா பறக்கிறது. பறந்து இந்த தண்ணீரில் கால் வைக்க இடம் இல்லாததினால் பேழைக்குள் திரும்ப. ஏன் அதுக்கு கால் வைக்க இடம் இல்லையா? காக்கா மட்டும் போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வந்துச்சே, இது மட்டும் ஏன் வரல அப்படின்னா, இது கால் வைக்கிற இடம் இருந்தாலும் அதற்கு அது தகுதியான இடம் அல்ல. பணத்தின் மேல் புறா என்ன பண்ணாது, காலு வைக்காது. அது எங்க தெரியுமா அடுத்தது கால் வச்சுச்சு, அடுத்து திரும்ப அனுப்புகிறான். அது போய் ஒரு ஒளிவ இலையை பறித்து கொண்டு வந்தது. ஒளிவ இலை என்று சொல்லும்போது பரிசுத்தம், ஆசீர்வாதம், கடவுளுடைய தன்மைக்கு அடையாளமா இருக்குது. அந்த ஒளிவ மரத்துல கால் வச்சுட்டு வருது புறா. ஆனா காக்கா எங்க கால் வச்சுட்டு வருது, பொணத்துல கால் வச்சுட்டு பேழைக்குள்ள வந்துருது. பேழைக்குன்னா பேழை என்றால் சபை, பேழை என்றால் ஆண்டவருக்கு இருக்கிற வாழ்க்கை. வெளியில பொணத்திலையும் கால் வைக்கும், சபைக்குள்ளையும் காலு. அதுக்கு உணர்வே இருக்காது. சபையிலையும் ஆராதிக்கும், சபையிலையும் பாட்டு பாடும், சபையிலையும் பிரசங்கம் பண்ணும், சபையிலையும் பரிசுத்தவானா இருக்கும், சபையிலையும் ஆண்டவரை ஆராதிச்சு துதிக்கும். ஆனா வெளியிலையும் பணத்து மேல என்ன பண்ணும், காலை வைக்கும். காரணம் காக்காவுக்கு உணர்வு இல்லை. காக்கா இருதயத்துல என்ன இல்லை,
உணர்வில்லை. அதனுடைய உணர்வில்லாத இருதயம் இருளடைந்தது, கடினப்பட்டு போனது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உங்கள் இருதயம் மென்மையாய் மாறணும். எது மாதிரி மாறணும் சொல்லுங்க? புறாக்களுடைய இருதயம். ஏன்னா வருகையிலே ஒரு அடையாளத்தை சொல்லுகிறார், ஜன்னல் வழியாய் பறக்கும் புறாவை போல நம்ம வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும். ஆண்டவர் வரும் பொழுது ஜன்னல் வழியா ஒரு புறா கூட்டம் பறந்து போகுமா? அது என்ன ஜன்னல்? சபைக்குள் இருந்து ஒரு புறா கூட்டம் பறந்து பரலோகத்துக்கு போகும். அது யார்? புறாக்களை போல பரிசுத்தமாய் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு அனுபவம் உடையவர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் இருதயம் அப்படி மென்மையா இருக்குதா? யாரோடையா சண்டை போடுறோம், நமக்கு மனசு வந்து குத்துதா? யாரையாவது திட்டுறோம், மனசு குத்துதா? யாரையாவது அற்பமா பேசுறோம், நமக்கு மனசு குத்துதா? நம்ம யாரையாவது பொய் சொல்றோம், மனசு குத்துதா? யாரையாவது இச்சிக்கிறோம், நமக்கு மனசு குத்துதா? நமக்கு சில பாவம் செய்யும் போது இருதயம் வந்து அப்படி துடிக்கணுமே. பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்தா நம்ம இருதயம் துடிக்குமே. உள்ள பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டு 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 நமக்குள்ள இருக்கிற ஆவியானவருடைய கிரியைகள் எல்லாம் நம்ம விட்டு தூரமாகி நம்ம இருதயம் கடினப்பட்டு பெரிய பாவம் செஞ்சாலும் நமக்கு சின்ன உணர்வு கூட இல்லை. ஆனா பெரிய பரிசுத்தவான்களுக்கு சின்ன பாவம் செஞ்சாங்க கூட பெரிய உணர்வு இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாரா? சொல்லுவாங்க, சுக்கு காப்பி இது கடப்பாறையை முழுங்கிட்டு என்ன பண்ணுவாங்களாம்? சுக்கு மல்லி காப்பி குடிப்பாங்க. கடப்பாறையை முழுங்கிட்டு செமிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்களாம்? சுக்கு காப்பி. அது மாதிரி பெரிய பாவம் உள்ள செஞ்சிருப்போம், ஒரு எஃபெக்டுமே இருக்காது. இந்த குழந்தை மாதிரி இருக்கணும் நம்ம. சிலருக்கு வயிற்றுல எண்ணத்தை போட்டாலும் கல்லை போட்டாலும் என்ன பண்ணுமா? செமிச்சிடும். ஆனா அந்த குழந்தைக்கு சின்ன ஒரு பிடிக்காத ஒண்ணு போனாலும் அந்த பிள்ளைக்கு வயிறு என்ன ஆயிரும்? போயிடும். ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கு எனக்கு வயிறு போய்கிட்டே இருந்தாதான் நல்லது. எதுவுமே என்ன பண்ணக்கூடாது? செமிக்க கூடாது. பாவம் என்ன பண்ணக்கூடாது? செமிக்க கூடாது. பாவம் உங்க இருதயத்தை என்ன பண்ணணும்? உறுத்தணும். உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருடைய விசுவாசிகளுடைய சரீரம் எல்லாம் ரணமாம்சமாய் மாறி போனது. முடிகள் எல்லாம் வெண்மையாய் மாறி போனது. தோள்கள் எல்லாம் தடிப்பாய் மாறி போனது. அதற்கு பேர் நாள்பட்ட குஷ்டம். சொல்லுங்க, நாள்பட்ட குஷ்டம். இப்போது அழகா சொன்னார், எனக்கு நிறைய சொன்னார், எனக்கு ஞாபகத்துல இல்லை. ஒருத்தர் மாடு வாங்க போனானா, ஒருத்தர் மாடு வாங்க போகும்போது ஒரு மாடை வாங்கிட்டு வந்துட்டான். அந்த மாடு சூப்பர் மாடா இன்னைக்கு வாங்கிடணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோடனே அது இப்படி போச்சான், இப்படி போச்சான், இப்படி போச்சான், இப்படி போச்சான். கடைசியில் என்னடா இப்படி போகுதுன்னு கடைசியில தேடி பார்த்தா இந்த மாடு வந்து அந்த நாட்கள்ல இந்த கிணறு என்ன பண்ணியிருக்கு? தோன்ற மாடு. இப்படி 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 போகும். இன்னொரு மாடு வாங்கினானா, இனிமே சூப்பர் மாடு வாங்குவேன்னு அது சுத்தி 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 வந்துச்சான். அது என்னதான்? செக்கு மாடு. இன்னொரு மாடு வாங்கினானா, அது போய்கிட்டே இருக்கும்போது கரெக்டா ஒரு இடத்துல நின்றுமா. ஏண்டா நிக்குதுன்னு பார்த்தா திருப்பி போவாராம், ஓட்டு வரான். நல்லா தான் போய்கிட்டு இருக்குமா. திருப்பி போனா கரெக்டா ஒரு இடத்துல நின்றுமா. என்னடா அது மண்டை குழப்பி ஏன் அது நிக்குதுன்னு ரொம்ப கண்டுபிடிச்சா கரெக்டா அது நிற்கும் போது குப்பை பக்கத்துல இருக்குமா. அது முனிசிபாலிட்டியில குப்பையில இந்த மாடு. இவன் வாங்கிட்டு வரும்போது கரெக்டா குப்பை எங்க வருதோ அங்க ஃபுல்லா என்ன பண்ணிடும்? நின்றும். கடைசியில யார் எப்படியும் போங்கடான்னு சொல்லிட்டு எந்த மாடு சாயெல்லாம் இருக்கக்கூடாது, ஒரு புது மாடு வாங்குறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு உட்கார்ந்தானா அடிச்சு பறந்து போதான். பறந்து ஒன்று பல்லுகள்லாம் போயிட்டு என்னன்னு பார்த்தா அது ரேஸ் மாடு. உங்களுக்கு புரியுதா? நம்ம என்ன மாடுன்னு இப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. நம்ம குப்பையை பார்த்தோன்னே கரெக்டா என்ன பண்ணிடுவோம்? நின்றுவோம். இதான் நாள்பட்ட குஷ்டம். நாள்பட்ட குஷ்டம்னா அந்த காரியத்தை செஞ்சு 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 பழக்கப்பட்டவங்க, அதுல எக்ஸ்பர்ட்டா மாறினவங்க, ஊறி போனவங்க. ஆண்டவர் நம்மளை ரசிச்சு கொண்டு வந்தா கரெக்டா வந்து அங்க வந்து நின்றோம். இங்க பார்த்தா செக்கு மாடு கரெக்டா வந்து நிற்போம், குப்பை மாடு கரெக்டா வந்து ரேஸ் மாடு. அப்புறம் வந்து முட்டை வந்துச்சான். என்ன பார்த்தா ஜல்லிக்கட்டுல ட்ரைனிங் பண்ணது. இப்படிலாம் பல மாடுகள் சபைக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. என்ன ஆண்டவர் சொல்றாரு? நம்ம எந்த மாடா இருக்கட்டும், ஓனர் வாங்கிட்டா புது மாடா என்ன பண்ணிடணும்? மாறி. நாள்பட்ட குஷ்டம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. நாள்பட்ட குஷ்டம் அநேக நாள் பழக்கப்பட்ட பாவத்தின் அடிமைத்தனம், அதெல்லாம் கரடாக மாறி இருக்குமானால் இரட்சகர் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ண முடியாது. இன்னைக்கு கர்த்தர் அந்த கரடுகளை உடைப்பாராக. அல்லேலூயா. கரடு முரடானவைகள் எல்லாம் உடைக்கப்பட வேண்டும். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இதை குறித்து புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 3:13. நீ பாவத்தின் வஞ்சனையினால் ஒருவரும் என்ன பண்ணக்கூடாதா? கடினப்பட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. பாருங்க, அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து 9வது வசனத்திலே என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலமும்
என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன். சொல்லிட்டு தான் 13 சொல்றாரு, உங்களில் ஒருவனும் பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவு நாடோறு ஒருவருக்கு ஒருவர் புத்தி என்னவா வழுவி போகிற இருதயம் உடையவர்கள், நிலையில்லாதவர்கள். ஒரு வாரம் சர்ச்சுக்கு வந்து நல்லா வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. நாள்பட்ட குஷ்டம் அல்லது கரடுனா என்ன செய்தி கேட்கும் போது இன்னைக்கு நீங்க ஏதாவது இந்த மாடு மாதிரி நம்ம இருக்கமே நீங்க ஒருவேளை நினைச்சிட்டு போயிருவீங்க. பழையபடி அதே மாடு மாதிரி வெளியில என்ன பண்ணிடுவோம்? நிலை இல்லாதவர்கள், வழுவி போகிற இருதயம் உடையவர்கள், ஒரு உறுதி இல்லாதவர்கள், அடுத்து வழிகளை அறிய விரும்பாதவர்கள். அல்லேலூயா. பாருங்களேன், வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி 10வது வசனத்தில் இருக்கிறது. என்னுடைய வழிகளை அறியாதவர்கள், அல்லேலூயா, மனம் திரும்பாதவர்கள். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க எதுலையாவது குறைபாடு, எதுலையாவது நீங்க பாவம் இருக்குது, எதுலையாவது நீங்க தப்பு பண்றீங்கன்னு உணர்ந்தீங்கன்னா இந்த நாளிலே நீங்கள் அதை விட்டு மனம் திரும்ப வேண்டும். திரும்பவும் அந்த நிலைக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. அப்படி போனா இதை விட ரொம்ப மோசமான கரடான நிலைமைக்கு நீங்களும் நானும் மாறி போவோம். இன்னைக்கு நீங்க மாறணும். இன்னைக்கே ஜேசிபி வச்சு உடைக்கிற மாதிரி சிலருடைய இருதயம் என்ன பண்ணும் இருக்கும். நாளைக்கு உடைக்கவே முடியாத மாதிரி மாறி. ஒரு செடி ஆரம்பத்தில் இருக்கும்போது அப்படியே எடுத்துடலாம், விரல்ல எடுத்துடலாம். ஆனா அது ஆலமரம் மாதிரி மாறுச்சுன்னா அதை வெட்டி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்க வாழ்க்கையிலையும் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படி ஏதாகிலும் உங்களுக்குள்ள பாவம், ஏதாகிலும் தேவனுக்கு விரும்பாத காரியம், ஏதாகிலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் உங்களுக்குள்ள இருந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை இன்னைக்கு அதை என்னிடத்துல இருந்து எடுத்து போடுவீராக. இன்னைக்கு எடுக்கலைன்னா வர்ற நாட்களில் அது அதை விட என்னவா மாறிடும்? சொல்லுங்க, மோசமா மாறிடும். ஆண்டு சொல்ற, இன்றைய ரட்சணிய நாள், இன்றைய நீங்கள் மனம் திரும்புங்கள், இன்றைய நீங்கள் விடுதலையாகுங்கள். இன்று விடுதலையாகாவிட்டால் என்றும் நீங்கள் விடுதலையாக முடியாது. பொய்யா, பொறாமையா, பகையா, விரோதமா, கசப்பா, வைராக்கியமா, சண்டையா, விபச்சாரமா, வேசித்தனமா, கண்களின் இச்சையா, என்ன பாவத்துக்குள்ளே சிக்கி இருக்கிறீர்கள்? அதை குறித்து உங்களுக்கு மனஸ்தாபம் இல்லை, எனக்கு மனஸ்தாபம் இல்லை, மன்னிப்பு கேட்க கூட முடியாத அளவுக்கு அந்த பாவம் நமக்கு கடினமாயிருச்சுன்னா நமக்குள்ள கரடு போன்ற வாழ்க்கை இருக்கிறது. கர்த்தர் அந்த கரடானவைகளை உடைத்தால்தான் உங்களுக்குள்ளே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பகை, விரோதம், கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல் என்கிற எல்லாம் உடைக்கப்பட வேண்டும். பகைக்கிறது உடைக்கப்படணும், அன்பில்லாதது உடைக்கப்படணும், மன்னிக்காதது உடைக்கப்படணும், வைராக்கியங்கள் உடைக்கப்படணும். நான் இன்னாரோட பேச மாட்டேன், இன்னாரோட பார்க்க மாட்டேன், எல்லா வைராக்கியங்களும் உடைக்கப்பட வேண்டும். இது எல்லாம் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வளர்ந்து 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 பெருசா மாறிடும். நீங்க வெளியில வரவே முடியாது. ஆண்டவரே நினைச்சாலும் நம்ம கொண்டு வர முடியாது. ஏசா, அவனுக்குள் அது பாவம் கரடாக மாறி 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 பின்பு அவன் அழுதும் கூக்குரலிட்டும் கர்த்தர் அவனை மனம் திரும்ப பண்ண முடியவில்லை. அவன் கரடா என்ன பண்ணிருச்சான்? மாறிட்டான். நம்ம வாழ்க்கையிலையும் கர்த்தர் அந்த கரடானவைகளை எடுத்து போடுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க இன்னொரு கரடான நிலைமையை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 6வது வசனம். உபாகமம் 26:6. போது போது போ. இங்கு ஒரு கரடான ஒரு அனுபவம். நல்லா கவனிங்க. எகிப்தியர் எங்களை ஒடுக்கி, எங்களை சிறுமைப்படுத்தி, எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தினார். இந்த கடினமான அந்த வேலை நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? எடுத்துக்கிறீங்க. எப்படி ஒரு பாவம் ரொம்ப நாள் இருந்து கரடா மாறுச்சோ அது உடைக்கப்பட வேண்டும் என்று நம்ம பார்த்தோம். அது மாதிரி சில அடிமைத்தனங்கள், சில பிரச்சனைகள், சில வாழ்க்கையில இருக்கிற சில துன்பங்கள் உங்க வாழ்க்கையிலையும் கடினமாய் உங்களை என்ன பண்ண ஆரம்பிக்கும்? அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்கும். இங்க அதை தான் நம்ம பார்க்கிறோம். எங்களை சிறுமைப்படுத்தி என்ன பண்ணாங்க? எங்களை ஒடுக்கினார், எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தினார்கள். கடினமான வேலை.
இங்க இங்க என்ன நடந்துச்சுன்னா 400 ஆண்டுகள் ஒரு 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 இனத்தை அடிமைப்படுத்தி 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 மண்மேடு மாதிரி இருந்த அந்த அடிமைத்தனம் 400 ஆண்டுகளா செட் ஆகி போய் பெரிய கடினமுள்ள ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இவர்கள் இருந்தார்கள். 400 ஆண்டுகள் அடிமையாக்கப்பட்ட ஒரு அனுபவம். அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஃபர்ஸ்ட் 1 வருஷம்னா பரவாயில்ல, 2 வருஷம்னா பரவாயில்ல, 400 ஆண்டுகளுக்கு மேல கடினமாய் 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 அப்படியே குன்று மாதிரி கடினப்பட்டு கரடு மாதிரி எகிப்தில் அடிமைத்தனத்துக்குள்ள இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார். சாதாரணமா இல்ல, 400 ஆண்டுகள். நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. அவனுக்கு வேற எதுவுமே அவன் வாழ்க்கையில தெரியாது, எதுவுமே தெரியாது. அவனுக்கு சாந்து சட்டி தூக்க தெரியும், அவனுக்கு செங்கல் இருக்க தெரியும், அவனுக்கு வீடு கட்ட தெரியும். இதை தவிர அவனுக்கு எதுவுமே தெரியாது. உங்களுக்கு எப்படிப்பா நீ இதை உறுதியா சொல்றேன்னு நான் உறுதியா சொல்ல முடியும். நான் ஒரு இடத்துல, ஒரு சென்னையில ஸ்பென்சர் பிளாசான ஒரு இடத்துல முன்னாடி 2002 ஆண்டுல சும்மா இருக்கிறது அங்க போய் ஒரு வேலை பார்ப்போம்னா அங்க பார்த்துருக்கேன் வேலை. 3 மாசம் தான் அந்த இடத்துல வேலை பார்த்தேன். ஒரு பெரிய ஷாப்பிங் மால். 3 மாசத்துல சம்மணம் போட்டு உட்கார மறந்தாச்சு. என்ன மறந்தாச்சு? காரணம் என்ன தெரியுமா? வேலை எப்படின்னா 7 நாள் வேலை. 7 நாள் வேலையில காலையில 9 மணில இருந்து நைட்டு 10 மணி வரை வேலை. சேர் கொடுக்க மாட்டான். சேர் என்ன பண்ண மாட்டான்? கொடுக்க மாட்டான். நின்றுகிட்டே இருக்கணும். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் கொடுப்பான். உட்கார்ந்து சாப்பிட முடியாது. ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு டேபிள் மாதிரி வரிசை எல்லாரும் நின்று சாப்பிட்டு வருவான். நின்று 3 மாசம், வாரத்துக்கு 7 நாள், மாசத்துக்கு 31 நாள், 90 நாள் நின்றே தான் இது பண்ணிடு. முடிச்சுட்டு வீட்டில் போய் படுக்கிறது ரூம்ல, அவ்வளவுதான். அப்படி இந்த ஜவுளி கடையில் வேலை பார்க்குறவங்கலாம் ரொம்ப பாவம். குறுக்கு பிரச்சனை வரும், அந்த காலில் அந்த ஒரு நோய் வரும், அந்த நரம்பு புடைச்சு வெளியில நரம்புலாம் காலில் வெளியில வர ஆரம்பிச்சிடும். இப்போ அதுக்கப்புறம் நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் போகும்போது என்னோட நின்றவன் இன்னும் என்ன பண்றாங்க, நிக்கிறான். பழக்கமாயிடும். வந்தவன்ட்ட வாங்க சார், பாருங்க சார், இதுதான் பேசுவாங்க. இப்போ ஆனந்தத்தில் உள்ளவன்ட்ட பேசுங்க, அவன் ஜவுளி கடையில் மாதிரி அவன்கிட்ட பேசுவான். காரணம் பாவம், நின்று சேலையை மடிச்சு பேசி அம்மா மாதிரி போய் சேலையை அள்ளி வீசி. எனக்குலாம் ரொம்ப அம்மா மார்களோட போகும்போது ரொம்ப பாவமா, மழை மாதிரி குமிச்சுட்டு வேற கடைக்கு போ, வேற இல்லையா, குமிச்சு போட்டு போனோடனே அவன் மடிப்பான். எனக்கு அந்த பரிதாபம் தெரியும். ஏன்னா குழப்பி போட்டு போயிடுவான். எல்லாத்தையும் மடிச்சு ஓனர் வர்றதுக்குள்ள என்ன பண்ணணும், அடுக்கணும், செத்துரும். அடுத்து ஒருத்தன் குமிச்சு போடுவான். அடுத்து இப்படியே கிருகிருன்னு குறுக்கு வழி பயங்கர பிரச்சனை ஆயிரும். 3 மாசத்துக்கு உண்மைக்குமே சொல்றேன், சமணம் போட்டு உட்கார்றதை பாதியே நான் மறந்து போயிட்டேன். 400 ஆண்டுகள் சாந்து சட்டியும் அடிமைத்தனத்துக்கும் தகப்பன் பிள்ளை பேர பிள்ளைன்னு வம்சமா 400 ஆண்டுகள் வேலை பார்த்தான். கிட்டத்தட்ட சரித்திரம் சொல்லுகிறது, அவன் 18 மணி நேரத்துக்கு மேல என்ன பண்ணானா அவன் எகிப்துல வேலை பார்த்தான். அவனுக்கு என்ன தெரியும்? டப்புன்னு கைதான் சாந்து சட்டிக்கு தான் வரும், இப்படிதான் வரும். அவன் அப்படியே மிஷின் மாதிரி அவன் உடம்பு வளைஞ்சு அந்த அந்த கட்டிட வேலைக்கே அவன் உடம்பு போயிருச்சு. இவ்வளவு காலம் அவன் அடிமைப்பட்டான். 400 ஆண்டுகள் அடிமைத்தனம். அடிமைத்தனத்திலேயே பழகினவன், அடிமைத்தனத்திலே ரத்தம் ஊறி போச்சு. அதனாலதான் சொல்றேன், 400 ஆண்டுகள் ஃபார்மான திட்டு தான், கரடு தான் எகிப்தின் அடிமைத்தனம். எவனும் இதை உடைக்க முடியாது, யாரு உடைக்க முடியாது, யாரு காப்பாற்ற முடியாது. ஆண்டவர் காப்பாற்றினார். எப்படி காப்பாற்றினார்? நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொன்னேன், சின்ன கரடை சுத்தியில் வச்சு உடைக்கலாம், பெரிய கரடை ரொம்ப பெருசா உடைக்க முடியாது. ஒரு ஜேசிபி என்ன பண்ணும், நம்மளுக்கு தேவைப்படும். இங்க அப்படியே ஜேசிபியை ஃபர்ஸ்ட் எங்களை கடினமான வேலையை சுமத்தினார்கள் அப்படிங்கிறத நீங்க ஒரு கரடா பார்த்துக்கிறங்க. அடுத்து 26ல 8வது வசனத்துல ஒரு ஜேசிபி இறங்குது. அப்படியே பாருங்க, உங்க குடும்பத்திலையும் அந்த ஜேசிபி இறங்குவதாக 8வது வசனத்துல பாக்குற. எங்களை பலத்த கையினாலும், ஜேசிபிக்கு இருக்குதா பலத்த கையை? பலத்த கையினாலும் ஓங்கிய புயற்சினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து 400 ஆண்டுகள் ஃபார்மான ஒரு அடிமைத்தனம். வெளியில வரவே முடியாது. 18 மணி நேர வேலை. மயங்கி விழுந்தா இழுத்து போட்டுட்டு திருப்பி வேலை பார்க்கணும். தோளிலே சுமை, கருத்து போய். இவங்கெல்லாம் ஆடு மாடு மேய்க்கிறவங்க, நல்லா கவனிக்கணும். ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் இப்ப கட்டிட தொழிலாளியாய் மாத்திட்டான் எகிப்துக்காரன். உங்களுக்கு நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கிறீங்க, உங்களுக்கு பிரியமில்லாத ஒரு இடத்துல நீங்க நின்று ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாலே அதுவே அடிமைத்தனம். எனக்கு இது பிடிக்கல பிரதர், ஆனா இந்த வேலையை நான் செய்ய வேண்டியதா இருக்கு. அடிமைத்தனம். பிடிச்சு நீ கஷ்டப்படுறது வேற,
அவர்களை பார்த்து பார்வோன் கேட்கிறான், நீங்கள் யார்? நாங்கள் மேய்ப்பர்கள். ஆனா 400 ஆண்டுகள் அவன் செய்யற வேலை என்னது? கொத்தனார் வேலை. உங்க குடும்பத்துல விரும்பாத ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள நீங்க நடத்தப்பட்டால், அதுல அடிமைத்தனம் படுத்தப்பட்டால், அது பிசாசனுடைய அடிமைத்தனம். ஆண்டவர் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை தாங்க உங்க கையில கொடுப்பாரு. அல்லேலூயா. உங்களுக்கு என்ன சந்தோஷமோ அதை தான் கையில கொடுப்பாரு. உங்களுக்கு என்ன வருமோ அதை தான் கையில கொடுப்பாரு. உனக்கு வராத ஒன்றை, உனக்கு ஒத்து வராத ஒன்றில் நீ சிக்கி கொண்டிருப்பாயானால் அது எகிப்தின் அடிமைத்தனம். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? உங்களுக்கு வர்றதுதான் தருவார். உங்களுக்கு எது டேலண்ட் அதை தான் தருவார். கொத்தனார் ஆடு மேய்க்கிறத வல்லவர்கள் இப்பொழுது கொத்தனார் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். எகிப்தின் அடிமைத்தனம் 400 ஆண்டுகள் கரடா மாறி கிரானைட் மாதிரி நிக்குது. சுத்தியில வச்சு உடைக்க முடியாது, கடப்பாரை வச்சு கிளப்ப முடியாது. இப்ப ஒரு பெரிய ராட்சச எந்திரம் வருகிறது. பலத்த கையினாலும் அடிச்சு நொறுக்கி கரடை நொறுக்கினது போல் எகிப்தின் கையில் இருந்து என் ஆண்டவர் இயேசு விடுதலையாக்கினார். இரண்டாவது சொல்ல வேண்டிய காரியம், உங்க குடும்பங்களிலே நீங்களும் நெருக்கப்படுகிறீர்களா? இவ என்னென்ன செஞ்சாங்க? 3 காரியம். எகிப்தியர் எங்களை ஒடுக்கினார்கள். உங்க குடும்பத்திலையும் எத்தனை பேர் நெருக்கம், கஷ்டம், ரொம்ப பிரச்சனை பிரதர், ரொம்ப வேதனை பிரதர்? எகிப்தியர்கள் அவர்களை ஒடுக்கினார்கள். எத்தனை ஆண்டுகள்? 400 ஆண்டுகள். எகிப்தியர் எங்களை சிறுமைப்படுத்தினார்கள். சுத்தில அவமானம், நிந்த, ஒரு மகிமையா வாழ முடியல. நம்ம குடும்பத்தை கேட்டாலே அவமானப்படுத்துற அளவுக்கு நம்முடைய காரியங்கள் எல்லாம் மாறி போச்சு. மதிக்க முடியாத ஒரு இடத்துல வந்து விட்டோம். எகிப்தியர் எங்கள் மேல் கடினமான வேலையை வைத்தார். சகிக்க முடியாத பிரச்சனையை நான் தாங்கி கொண்டிருக்கிறேன். என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு வெளியில வர முடியல. எனக்கு சுமக்க முடியாத பிரச்சனையிலே நான் இருக்கிறேன். இதெல்லாம் உங்க குடும்பங்களில இருக்கிறதா? நெருக்கம், கடன், வியாதி, பலவீனம், அவமானம், நிந்தை, பாடுகள், கஷ்டம், சுமக்க முடியல, வெளியில வர முடியல, தூக்கியும் போட முடியல. என் மேல கட்டப்பட்டிருக்கிற நுகம் மாதிரி இருக்குதுப்பா. எத்தனை ஆண்டுகள் இருக்கிறது? 400 ஆண்டுகள் இருக்கிறது. இதை யார் விடுதலையாக்குவார்? யார் இதுல இருந்து எனக்கு உடைப்பார்? யார் எனக்கு இதுல இருந்து வெளியில கொண்டு வர முடியும்? அந்த கரடை அவர்கள் உடைத்து பார்த்திருப்பார்கள். வெளியில போயிடலாம் நினைச்சிருப்பாங்க. மோசே கூட நினைச்சா இவங்களை காப்பாத்திரலாம்னு. ஆரம்பத்துல முடியல, அதை கிளப்ப முடியல, உடைக்க முடியல. அது வேரூன்றி பெரிய கரடாக இருக்கிறது. இப்பொழுதுதான் ஆண்டவர் இறங்குறார் மிஷின் மாதிரி, பலத்த கையினாலும். அது அப்படியே இமேஜின் பண்ணுங்க. ஒரு குன்று நிக்குது, ஒரு பெரிய மிஷின் வருது, பலத்த கையினாலும். அப்படி இப்படி ஜேசிபி வந்துச்சுன்னு பாருங்க, எவ்வளவு பெரிய கொம்பன் கட்டடம் கட்டினாலும் இப்படி பிடிச்சி, எங்க வீடெல்லாம் ஹைவேஸ்காரன் வரும்போது ஃப்ரண்ட்ல கொஞ்சம் இப்படி பிடிச்சி இப்படிதான் இப்படி பிடிச்சிவான். இப்படி வீடே ஆடும். இப்படித்தான் என்ன பவர். அப்படி இழுத்து கோரி போடுவான் பாருங்க, அப்படியே பில்டிங் சார். ஆண்டுடைய கரம் இறங்கி வந்து எகிப்தியரை அடிமைத்தனத்தின் கரடுகளை இழுத்து போட்டது. பார்வோனுடைய சேனைகளை கர்த்தர் விடுதலையாக்கினார். பார்வோன் சேனையின் கரத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கினார். உங்க குடும்பத்தில் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நல்ல செய்தி. உங்க வாழ்க்கையிலையும் நீங்கள் நெருக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் உடைக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் அவமானப்பட்டு கொண்டிருக்கலாம், நீங்கள் பலத்த சுமையினால் பிசாசு உங்களை அழுத்தி பல வருடங்களாய் உன்னை கட்டி வைத்திருக்கலாம். நீங்களும் முயற்சி பண்ணி வெளியில வர முடியல, வேற யாரும் முயற்சி பண்ணி வர முடியல. ஒன்னே ஒண்ணு மட்டும் நீங்க நம்புங்க, பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்தியரை விடுதலையாக்கினவர் உங்களையும் கர்த்தர் விடுதலையாக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிரிகள் வெள்ளம் போல் வந்தார்கள். ஒரே சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பாக எகிப்தியர்கள் வெள்ளம் போல் வந்து கரடானவைகள் போல் அப்படி எதிர்த்து நின்றாங்க. ஆண்டுடைய பயங்கரம் இப்பொழுது வந்த எகிப்தியரை அடித்தது. அதை மட்டும் நீங்க வாசிங்க, நாம் ஜெபிக்க போகிறோம். 2 சாமுவேல் 5:20. அவர்களை, அந்த பெலிஸ்தியரின் படையை கர்த்தர் தண்ணீரை உடைத்து ஓடினது போல் அவர்களை அடித்து துரத்தினாராம். வாசிக்கலாம் 394. எப்படி ஓட பண்ணினாரா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? கரடு மாதிரி இருக்குது, யாரும் என்ன பண்ண முடியல, ஒட்டக்க முடியல. பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் கர்த்தர் என்ன பண்ணினார்? விடுதலையாக்கினார் எகிப்தியர். இங்கு பெலிஸ்தியர்கள் கூடி நின்றார்கள். தாவீது சொல்லுகிறான், என் சத்துருக்களை தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல் கர்த்தர் உடைத்து ஓட பண்ணினார். கொஞ்சம் பாருங்களேன், என்னைய கல்லு மாதிரி நிக்கிறது, என்னத்தை பண்ணாலும் ஒண்ணும் ஆகல. இப்ப கர்த்தர் இறங்கிட்ட உடனே எப்படி ஓடிடுச்சா அந்த கரடு? தண்ணிக்கும்
கரடுக்கும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. மோதி மோதி உடைக்க முடியல. தண்ணிங்கிறது இப்படி ஒரு 4 பாக்ஸுக்குள்ள 4 தொட்டிக்குள்ள செவுத்துக்குள்ள இப்படி இருக்கும். அந்த கார்னரை உடைச்சு விட்ட உடனே துமு 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 துமுன்னு அடிச்சுட்டு போகும். அது ஒரு லிக்விட் ஸ்டேட். அது அப்படியே தண்ணி அடக்க முடியாது, அப்படியே பாஞ்சு ஓடுறது போல். எதிரிகளை அவ்வளவு பிளெக்சிபிளா, அவ்வளவு அவனை தண்ணி மாதிரி பறக்க விட்டாருன்னா நம்ம ஆண்டவராகிய தேவன் மாத்திரமே. உங்க குடும்பத்துல என்ன கரடா இருக்கிறது? எதெல்லாம் உங்க குடும்பத்தை விட்டு போகாம இருக்கிறது? எதுல இருந்தெல்லாம் வெளியில வர முடியல? இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கலாம்? கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, தண்ணீர் உடைத்து ஓடுகிறது போல் உங்கள் பிரச்சனையை கர்த்தர் ஓட பண்ணுவார். இது விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கரடானவைகளை கர்த்தர் உடைக்க பண்ணுவார். ரொம்ப நாள் ஆச்சு பிரதர், ரொம்ப நாளா கட்டி இருக்கு பிரதர், 400 ஆண்டுகள் ஆச்சு, என் குடும்பத்துல பல நாள் ஆச்சு பிரச்சனை, நான் வர முடியாது போல அப்படின்னு நீங்க நம்பிக்கை இழக்காதீங்க. நமக்கு எல்லா நம்பிக்கையும் நம்மளை விட்டு போயிடலாம். ஏசப்பா நம்மளோட இருக்கிறாரு. தண்ணீர் உடைக்கிற மாதிரி உடைத்து எறிவார். கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதங்களை செய்வார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையை தருவார். அல்லேலூயா. 2 கரடானவைகளை பார்த்திருக்கோம். பாவம் என்கிறத வளர விட்டுறாதீங்க. நீ கர்த்தர் அதை உடைக்க போகிறார். அடுத்து உங்க குடும்பங்களில் பல நாள் பிரச்சனையாக கரடு மாதிரி நிற்கிறதையும் கர்த்தர் தண்ணீர் போல ஓட பண்ண போகிறார். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக போகிறது. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே